கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதே வார்த்தை, நீ ரொம்ப கடனில் ஆகிட்டு கஷ்டத்தில் ஆகிட்டு பேங்க்கில் வச்சுருந்த லோனு, உன்னோட வீட்டை நான் ஜப்தி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்லும்பொழுது, அதாவது அப்பா இந்த வீட்டை நீ வச்சுக்கொண்டு கொடுக்கும்போது உள்ள ஒரு ஹாப்பி வந்துச்சு. இந்த வீட்டை நான் ஜப்தி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்லும்போது சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்துடும். அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா செயல்களுக்குமே வார்த்தை தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, யோவான் 1 படிச்சிருப்பீங்க. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. கல்யாணம் பண்ண போகும்போது, வீடு பார்க்க போகும்போது ஒரு பெண்ணை பார்க்க ஒரு மாப்பிள்ளை போகிறாரு. எல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மணமகள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்கு? இவர் சொல்ல போகிற ஒரு வார்த்தை என்னன்னு, பிடிச்சிருக்கு பிடிக்கல, இந்த ஒரு வார்த்தைக்காக அந்த மணப்பெண் காத்துட்டு இருப்பாங்க. சில பேர் உடனே சொல்லிட்டு போயிடுவாங்க, சில பேர் நான் போயிட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. போயிட்டு சொல்கிறேன்னு உடனே புரிஞ்சுக்குவாங்க. போயிட்டு உடனே சொன்னால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க. வார்த்தை, யுவர் அப்பாயிண்டட், உனக்கு நான் வேலை கொடுத்துட்டேன், உன்னை நான் என்னோட கம்பெனியில் வேலைக்கு நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன் அப்படி சொன்ன உடனே அந்த ஒரு வார்த்தைக்காக எத்தனை நாள் காத்திருக்கு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வார்த்தை, இதுக்காக எவ்வளோ நாள் காத்திருக்கு. அந்த வார்த்தை உள்ளே போயிட்டு எவ்வளோ வேலை செய்து பாருங்க. டாக்டர் கிட்ட போகும்போது நெஞ்சு வலிக்குது டாக்டர் அப்படின்னு போனால் டாக்டர் என்ன பதில் சொல்லுவார்? இதுக்கு என்ன சொல்ல போகிறார் டாக்டர்? பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஜஸ்ட் ஒரு கேஸ் ட்ரபிள். அப்பாடா, அவ்வளோ ஒரு சந்தோஷம் உடனே மனசுக்கு வருது. எங்கே இருந்துச்சு அந்த சந்தோஷம்? அடுத்தது இருந்தாலும் மனசுக்கு ஒரு திருப்தி இல்லை. இந்த டாக்டர் புதுசு, இவர் சரி எதுக்கும் இன்னொரு டாக்டரை செக் பண்ணிடலாம், ஸ்பெஷலிஸ்ட் செக் பண்ணலாம். இந்த பாஸ்டர்கிட்ட போய் கேட்டால் இவர் சொல்கிறாரு உனக்கு ஒன்றும் இல்லை. ஏன் தெரியுமா? அவருக்கு கிஃப்ட் இல்லை. அந்த பாஸ்டர்கிட்ட கிஃப்ட் இல்லை, பரம் இல்லை, அவருக்கு தெரியாது. அப்போ யாருக்கு தெரியும்? உங்கள் வீட்டில் சூனியம் வச்சிருக்கு, உங்கள் வீட்டில் மந்திரம் வச்சிருக்கு, உனக்கு பேய் பிடிச்சிருக்கு, உனக்கு நேரம் சரியில்லை, நீ நல்ல நிலைமையில இல்லை, உன் வயிற்றில் ஏதோ வச்சிருக்காங்க, உன் மாமியார் உனக்கு செஞ்சுருக்காங்க, உன் நாத்தனார் உனக்கு வச்சிருக்காங்க, உன் வீட்டுக்காரர் உனக்கு விரோதமாக பண்ணியிருக்காரு, உன் மனைவி உனக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. இப்படி கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அந்த பாஸ்டர் பற்றியா கரெக்டாக சொன்னார் பற்றியா? ஏன்னா அவருக்கு அறம் இருக்கு, அவருக்கு கிஃப்ட் இருக்கு, அவர் கரெக்டாக சொல்லுவார். புரிஞ்சிச்சிங்களா? வார்த்தை ஒன்றும் இல்லை, கேஸ் ட்ரபிள் தான் அப்படின்ட்டு ஒரு நாட்டு வைத்தியர் சொன்னார்னா அது நம்ப முடியாது. ஆனால் ஒரு பெரிய நிறுவனம், பெரிய ஹாஸ்பிட்டல், அதாவது உலகத்தரம் வாய்ந்த அப்படின்ற போட்டிருக்குதுல்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபுல் செக்கப்புக்கே குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எடுத்த பிற்பாடு அந்த டாக்டர் சொல்லுவார், உனக்கு இதில் ஓட்ட, உனக்கு இதில் அடைப்பு, உனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு அந்த டாக்டர் சொல்லுவார். அப்போ உடனே நமக்கு சந்தோஷமாக இருக்கும்ல, நல்ல வேலை அந்த நாட்டு வைத்தியரை நம்பி போயிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்?
இங்கே பாரு, இவருக்கு எல்லாம் தெரியுது. ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஹைலி குவாலிஃபைடு, எல்லாமே கரெக்ட். வார்த்தை, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஒருவேளை நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். உன்னுடைய வாழ்க்கையில இப்போ ஜீசஸ் சொல்றாரு ஒரு வார்த்தை,